டிஆர்பியில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான வினா செய்வினை வாக்கியம் செயற்பாட்டு வினை வாக்கியம். செய்வினை வாக்கியத்தை செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றுக, அல்லது கீழே ஒரு தொடரை கொடுத்து அது செய்வினை வாக்கியமா செயற்பாட்டு வினை வாக்கியமா என்று பார்க்க சொல்கிறாங்க. முதல்ல செய்வினை வாக்கியம் என்றால் என்னென்னு பார்ப்போம். இப்போ மலர்விழி மலரை பறித்தாள். இதில் மலர்விழி என்பது ஒரு பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் எல்லாமே எழுவாயாக இருக்கும். எழுவாய்னா ஒரு தொடரினுடைய தோற்றுவாய் அப்படின்னு பேர். அந்த எழுவாய் செய்யக்கூடிய செயல்பாடுக்கு தான், வினைக்கு தான் பயனிலை அப்படின்னு பேர். அப்போ பறித்தாள் அப்படிங்கிறது பயனிலை. பயனிலைன்னா பயன் கொடுக்கக்கூடிய நிலை. ஏன், எதற்கு, எப்படி, என்ன என்று நாம் கேள்வி கேட்டு அதற்கு எது பதிலாக வருதோ அதான் செய்யப்படும் பொருள். அப்போ என்ன பறித்தாள் அப்படின்னு கேட்டோம்னா மலர் என்கிற ஒரு பதில் வருது இல்லையா? இப்போ மலருங்கிறது தான் செய்யப்படு பொருள். செய்யப்படு பொருள் அப்படின்னு பேர். அப்போது முதல்ல எழுவாய், அடுத்து செய்யப்படு பொருள், மூன்றாவதாக பயனிலை. இந்த ஆர்டரில் வந்துச்சு அப்படின்னா அது செய்வினை வாக்கியம்னு பேர். அது மட்டும் இல்லாமல் செய்யப்படு பொருளுடைய இறுதியில் மலரை ஐ என்ற இரண்டாம் வேற்றும் உருவம் வந்துச்சுன்னா அது செய்வினை வாக்கியம். ஐ என்ற இரண்டாம் வேற்றும் உருவு வர வேண்டிய அவசியம் இல்லை. மலர்விழி மலர் பறித்தால்னு சொன்னாலும் செய்வினை வாக்கியம்தான். செயற்பாட்டு வினை வாக்கியம்னா அந்த செயற்படு பொருள் முன்னாடி வந்துடும். அப்போ மலர் முன்னாடி வந்துடும். இந்த எழுவாயாகிய மலர்விழி அடுத்து போயிடும், ரெண்டாவதாக போயிடும். அதுக்கு அந்த எழுவாயினுடைய இறுதியில் ஆள் என்ற மூன்றாம் வேற்றும் உருவு இதில் இணையும். மூன்றாவதாக பயனிலை வந்துடும். அப்போ மலர்விழியால் பறிக்கப்பட்டது அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த ஆர்டர்லாம் வரும். அதாவது முதல்ல செய்யப்படும் பொருள், அடுத்து எழுவாய், அடுத்து பயனிலை. இப்படி வந்துச்சுன்னா செயற்பாட்டு வினை. எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை வந்துச்சுன்னா செய்வினை வாக்கியம். ஆனால் செய்யப்படும் பொருளுடைய இறுதியில் ஐ வரலாம், ஐ வந்தால் நன்று, ஐ வராமல் இருந்தாலும் செய்வினை வாக்கியம்தான். இப்போ மலர்விழி மலரை பறித்தாள், கரிகாலன் கல்லணையை கட்டினான், ஓட்டுநர் பேருந்தை ஓட்டினார். இவையெல்லாம் செய்வினை வாக்கியம். செயற்பாட்டு வினை வாக்கியம்னா கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. செய்யப்படும் பொருள் முன்னாடி வந்துடணும், அதுக்கு அடுத்து எழுவாய் வரணும், எழுவாயினுடைய இறுதியில் ஆள் என்ற மூன்றாம் வேற்று உறுப்பு வரணும், அதுக்கப்புறம் பயனிலை வரணும். இவ்வாறு செய்யப்படும் பொருள் முன்னாடி பின்னாடி அதுக்கு அப்புறம் எழுவாய் வந்துச்சு அப்படின்னா அதுதான் செயற்பாட்டு வினை. நன்றி, வணக்கம்.